வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பெஷி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டிலிருந்து குலதெய்வம் வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது என்ன மாதிரியான குடும்பங்களிலிருந்து இந்த குலதெய்வம் தங்காது, குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். திரும்ப நீங்க என்னதான் பிரயத்தனப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, இந்த குலதெய்வம் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காதுங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க முழுமையா கடைபிடிக்கணுங்க. கடைபிடித்தால் மட்டுமே குலதெய்வம் உங்க குடும்பத்துல தங்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு சில குடும்பங்கள்ல அந்த குடும்பத்தோட மூத்த பெண்மணி இருப்பாங்க இல்லையா, ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிள்ளைங்க மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் பயன்படுத்திக்குவாங்களே தவிர, அவங்களோட சுய லாபத்துக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா கூட ஒரு ஹாஸ்டல் கூட்டி போய் காட்ட மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா அப்படின்னு இல்லாம அப்படி கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உழைச்சு கொட்டணும். உழைச்சு கொட்டிட்டு அடுத்து அவங்க இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. கடும் சொற்களை பேசுவாங்க. அந்த வீட்டோட அம்மாவா இருக்கலாம், இல்ல பாட்டியா இருக்கலாம். இவங்க கடும் வார்த்தைகளால மனசு நோகும்படி, ஏன்டா இந்த பிள்ளையை பெத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நொந்து போற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்ல குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. அதை நீங்க எப்படி கும்பிட்டாலும் சரி, நீங்க எப்படி போய் மன்றாடினாலும் சரி, அது திரும்பி வரவே வராது. அந்த தாயோட மனசை வயிறறிய வச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குலதெய்வம் உங்களை விட்டு தூர விலகி போயிடும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, திருப்பி வரவே வராது. இந்த தலைமுறையிலையும் வராது. இந்த பாவம் உங்களோட தலைமுறைக்கு தொடருங்க. அதனால பாருங்க, இந்த நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டோட தாய் இருக்காங்களா, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை தரணும். அவங்கள கடுஞ்சொற்களால் பேசி அவங்க மனசை நோகடிச்சு பண்ணக்கூடாது. நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளுக்கு குலதெய்வமா இருக்காங்க. அது மாதிரி வீட்டுல வாழும் தெய்வமான தாயை எக்காரணத்தை கொண்டு அவமரியாதை பண்ணி அவங்கள மனசு நொந்து போக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வங்கள் உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்காது. உங்களை உள்ள நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சும்மா போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லாதான் நடக்கலையே அப்படி நீங்க வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த ஒரு ஆபத்து காலத்திலேயே குலதெய்வம் விலகுச்சுன்னா விலகுனதுதான், அவ்வளவுதான். திரும்ப வரவே வராது. இதை நீங்க